इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् उकारे उकारो मकारे मकारः ओंकारे ओंकारः अहमि देव अहमेव अकारः अकारमानது அகாரமானதுன்னா அகாரம் சொல்லப்பட்டது ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் அந்த அகாரமானது உக்காரத்தில் அடங்கும் அதுல அந்தர்பாவத்தை உக்காரம் உக்காரம்னா அந்த சப்தம் மூணு மூணா எடுத்துக்கணும் சப்தம் சப்த வாக்கியம் அதெல்லாம் சேர்ந்து மகாரத்திலே அந்த மகாரங்கிறது மூலமா சேர்ந்து இப்போ ஓங்காரத்துல அடங்கும் ஓங்காரம் என்னிடத்துல அடங்கும் அகம்நிலை அகம்னா நான் இது என்னிடத்துல அடங்கும் நான் அதுக்கப்புறம் சொல்றேன் இது படிக்க படிக்க அகாரம் புருஷம் உகாரே பிரவிலாபை உகாரம் மகாரே பிரவிலாபை அகாரம் புருஷம் அகாரம் உகாரே பிரவிலாபையே முதல்வர் அகாரத்தை உகாரத்திலே விலயமாக்க வேண்டியது அதுல அது கரைஞ்சு போய் லயமாறுதுன்னு சொல்றோமோ அகாரம் வந்து உகாரத்திலே மறைய வேண்டியது மறையும்படியா செய்ய வேண்டும் அப்ப அகாரங்கிறது என்ன புருஷம் அப்படின்னு பேர் உள்ள அந்த புருஷன் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய ஜாகிரத அவஸ்தையும் வந்துடும் அந்த ஜாகிரத அவஸ்தையில அந்த என்ன சரீரம் இருக்கோ அந்த சரீரம் உபகரணங்கள் அதெல்லாம் வந்துடும் விஷயத்தோடு சேர்ந்து மொத்தத்தையும் எடுத்துக்கணும் முன்னாடி சொன்னாங்க உகாரே பிரவிலாபே இதே மாதிரி உகாரம் தைஜகம் மகாரே பிரவிலாபே வியாக்கியாதா சொல்றா இந்த பிரவிலாபம்னா என்னத்த பண்றது நம்ம சொன்ன பணக்கு இதை வச்சுட்டு அதுல கொண்டு மறைக்கிறதுனா என்ன இந்த மண் பானையை பார்க்கிறோமா இல்லையா அப்ப நமக்கு என்ன தெரியறது மண் பானை தெரியுது அது பானையாகவும் தெரியுது மண்ணாகவும் தெரியுது மண்ணாவும் பானையாகவும் தெரியும் போது இது மண்ணுதான் பானைங்கிறது தனியாக இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியுமோ நமக்கு பானையாக எது தெரிகிறதோ அது மண்ணை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் உண்டா அப்படின்னா மண்ணை தவிர்த்து தனியாக அந்த பானை இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே இதைத்தான் இந்த பிரவிலாபனம் சொல்லுது இப்ப நம்ம வந்து பானைய மண்ணுல பிரவிலாபனம் பண்ணிட்டோம் மண்ணை தவிர்த்து பானை வேற இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுட்டோமானா அப்ப பானைய மண்ணுல பிரவிலாபனம் பண்ணியாச்சு அப்ப அந்த மாதிரி சூக்ஷ்மம் ஸ்தூலம் காரணம் இந்த மூணையும் ஸ்தூலம் வந்து சூக்ஷ்மம்தான் சூக்ஷ்மத்தை தவிர்த்து ஸ்தூலங்கிறது தனியாக இல்லை அப்படின்னு இந்த ஞான மனம் இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை சிந்தனை பண்ணினதுக்காக ஸ்தூலங்கள்லாம் அதுக்குள்ள போட்டு கொடுக்குறது அதை சொல்ல வரல இது உபாசனை மாதிரி தானே அப்படியாக ஞானம் செய்யுது அகாரம் உகாரத்திலே மறைந்ததுன்னு சொல்லி நாம தியானம் பண்ணிக்க வேண்டும் அதான் இந்த மாதிரிதான் இந்த பிரவிலாபனம் சொல்லப்பட்டது அகாரம் புருஷம் கிருஷ்ணம் உகாரே பிரவிலாபே உகாரம் தைஜகம் சூக்ஷ்மம் முன்னாடி சொன்ன மாதிரி அத மகாரே பிரவிலாபை உகாரங்கிறது மகாரத்தை விட்டா தனியாக மகாரத்தை எங்க பிரவிலாபனம் பண்றது அப்ப அங்க சொன்னார் மகாரதா ஓங்காரே அதுக்கு உண்டான யோகம் வருது 50வது இதை படிச்சுட்டு அப்புறம் ஆமாத்மா மகாரம் காரணம் பிராஜ்யம் விதாத்மனி விலாபை இந்த மகாரத்தை எதிர கொண்டு போய் கலைக்கிறது அப்படின்னு சொன்னா விதாத்மா அந்த விதாத்மாவோட பிரவிலாபனம் பண்ணிட வேண்டும்
அந்த சிராத்மாவில அப்புறம் அகமேவன்னு ஒண்ணு இருக்கிறது. அகமும் ஒண்ணுங்கிற சிராத்மா நித்திய சுத்த புத்த முக்த சதத்வய பரமானந்த சந்தோக வாசுதேவோகம் ஓமிதி. சிராத்மாவில கொண்டு பிரவிலாபம் பண்ணும்போது இப்ப என்ன நமக்கு இருக்கு? சிராத்மா ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியும். ஏன்னா சிராத்மாவை தவிர்த்து எதையாவது நம்ம சொல்லணும்னு சொன்னா ஒண்ணு காரணம், ஜடமான காரணம் மாறி அதனுடைய காரியங்கள், அதனுடைய காரியங்கள்ல ஸ்தூலம் சூக்ஷம்னு ரெண்டு பிரகாரம். இப்ப இது எல்லாம் தானே அதை தவிர்த்து இருக்கு. நான் இப்ப சிந்தனை பண்ணும் போது இந்த சிதாத்மாவை தவிர்த்து இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சிந்தனை பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு எது இருக்கிறதாக என்னுடைய சிந்தனைக்கு வருது? சிதாத்மா தான். சிதாத்மா ஒண்ணுதான் இப்ப இருக்கிறதா என்னுடைய சிந்தனைக்கு தோன்றும். அப்ப அந்த சிதாத்மா எப்படி இருக்கு? நித்திய சுத்த புத்த முக்த சத் அத்வய. பிரபத்தில் சொல்லக்கூடிய அத்தனை சுத்த திரும்பத்தை சொல்லக்கூடிய விசேஷம் சித்தனோட தனி விசேஷம். நித்திய ஹிந்த முத்திர முக்த சுவாவா. நித்தியங்கிறதுக்கு அழிவு இல்லாதது அவிநாசி. சுத்த அப்படிங்கிறதுக்கு அசங்கம்னு வேற எதுவுமே குணம் தோஷம் ரெண்டுமே அதுல ஒட்டாததுனால சொல்லப்பட்டிருக்கு. புத்தாங்கிறது அது இந்த கைத்தன்ய சுரூபமா இருக்குங்கிறத காண்பிக்கிறது. முக்தாங்கிறது அதுல பந்தத்துக்கு சம்பந்தமே இல்லை, சம்சாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறது முக்தாங்கிறது. சத்தியம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது சத்து. இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அத்வைதம்ங்கிறது அத்வயகாங்கிறது. இதுதான் நிற்கும் கடைசியில. ஒன்னே ஒண்ணு விட்டு போயிடுச்சு, அது பரமானந்தம்னு சொல்லணும் இல்லையோ, அது தனியா சேர்த்து பரமானந்த சந்தோக. பரமானந்தம் ஆனந்தம்னு சொல்றது எல்லா ஆனந்தத்துக்கும் பொதுவான பேரு. விஷயானந்தத்தை வியாபத்தி பண்ணி சொல்றதுக்கு பரமானந்தம்னு ஒரு விசேஷம் போட்டார். அந்த ஆனந்தத்தினுடைய சந்தோகான ஒரு பெரிய சமூகம், ஆனந்த கூட்டம் சமூகம்னு வச்சிருக்கான். அந்த சமூகமாக இருக்கக்கூடியது அதுதான். இதுவேதான் வாசுதேவம். வசுதேவ புத்திரன்னு சொல்லக்கூடிய வாசுதேவனும் இதுவும் ஒண்ணுதான், ஒண்ணு வித்தியாசம். ஆக எதுக்காக சொல்ல வந்ததுன்னு கேட்டா, எது நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த நிர்விசேஷத்தை தான் நாம சவிசேஷமாக பார்க்கணும். அப்ப சவிசேஷத்தை வாஸ்தவமா அதனுடைய சுரூபம் என்னன்னு கேட்டோம்னா எப்படி சொல்ல வேண்டியிருக்கும்? நிர்விசேஷம். வாசுதேவகாமி சொல்லப்பட்டது வித்து சுத்த புத்த முக்த சத் அத்வய பரமானந்த சந்தோஷ ரூபா ஆத்மா. இந்த வாசுதேவனை நான் என்ன பண்ணிட்டேன்? ஓங்காரத்தோட அபேதமா பண்ணிட்டேன். அப்ப ஓங்காரத்தை தான் எனக்கு உபாசனை பண்றேன். எனக்கு நேரம் அந்த ஆத்மாவை மனசுல வாங்கிக்க முடியல. அதனால இந்த ஓங்காரத்தை என்னுடைய உபாசனைக்கு ஒரு ஆலம்பனமா எடுக்கணும். அந்த ஆலம்பனத்துல ஒன்னாக குறைச்சு எல்லாத்தையும் குறைச்சு பார்த்து கடைசி இங்கே நின்று போச்சு. அதனால அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கிறது வாசுதேவோகம் ஓம் இது ஞாத்வா விவேகம் சித்தம் தத் சாட்சிணி விலாபயே. இது ஞாத்வா இப்படியாக ஞானம் செய்து விவேகம் சித்தம் தத் சாட்சிணி விலாபயே. ஏன்னா ஞாத்வா அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு ஞானம் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு சித்தம்னு புத்தி அந்தக்கரணம் இருந்தாத்தானே முடியும். ஏன்னா அந்த ஞானமே அந்த சித்தத்தினாலதானே அவன் பண்ணினான். அப்ப அந்த சித்தம்ங்கிறது தனியா நிற்கும் இவன் தியானம் பண்ற காலத்துல. ஏன்னா அதுதான் தியானம் பண்ண போறது. அப்போ நம்ம இவன் நமக்கு கேள்வி வந்துடும், இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் ஆனா தியானம் பண்றதே அந்த சித்தம் தானே முதல்ல. அப்ப அது கூடவே இருக்கிறது நீங்க எப்படி வாசுதேவோகம் அப்படின்னு சொல்ல முடியும், அத்வயகான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சொல்லுத விவேகம் சித்தம். இப்படியாக விவேகனம் பண்ணி அந்த சித்தத்தை தத் சாட்சி விலாபை. இதுக்கு மேல நீங்க அதிகப்படியா எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது. எங்க நின்றுதோ அங்கேயே அப்படியே நின்று வேண்டும். இதுல எதையாவது உன்னை சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்க்கக்கூடாது. அப்படி ஆச்சுனா என்ன ஆகும்? இப்படியாக நமக்கு பரமாத்ம ஸ்வரூபத்துல கொண்டு நின்று போன அந்த சித்தம்
அது அங்கேயே மறந்து விடும். சாட்சி இதாவது அந்த சித்தத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடியது அந்த பரமாத்ம ஸ்வரூபமே தான் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துல இந்த சித்தம் கூட மறையும். இது மறைஞ்சபடுத்தினா என்ன ஆகும்? சிதாத்மனி விலீனத்து தத் சித்தம் நைவ ஜாலையே. இந்த சித்தம் எத்தனை அங்க இருக்கும்? சிடார்னு வெளியில வர பார்த்தோம். அதுல லயமான திடீர்னு வேற விஷயத்தான் வெளியில வரலாம்னா வெளியில வர விடக்கூடாது. அது எப்படி இருக்கும்? மறைஞ்சே இருக்கு சாலை. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவன் புத்திபுரத்தரமாக அந்த சித்தத்தை வேறு விஷயத்துக்கு கொண்டு போக முடியாத எந்த வேலையும் செய்யக்கூடாது. சிதாத்மனை விதிவிலங்கே சச்சித்தம் நைவ சாலைக்கு எப்படி இருக்கணுமா? அவன் இருக்கிற அந்த நிலைக்கு ஒரு உப்பானம் கொடுக்கிறார். பூர்ண போதாத்மனா ஆசீத பூர்ண அச்சல சமுத்திரவர் பூர்ண போதாத்மனா. இவன் சுத்த போதஸ்வரூபமாகவே இருக்கான், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கான். அந்த சைத்தன்யமும் பரிச்சின்னமாக இல்லை, அபரிச்சின்ன சைத்தன்ய ஸ்வரூபமாக இந்த நிலையில அவன் இருந்திருக்கான். ஏன்னா அதை பரிச்சின்னமாக்கிறதுக்கு அந்த சைத்தன்யத்தோடு சேர்ந்து வேற ஒண்ணு எதுவுமே இவன் கண்ணுக்கு தெரியல. இவனுடைய தியானத்துக்கு அது விஷயம் ஆகல. அதனால பூர்ண போத ரூபமாக இவன் அந்த நிலையில் இருக்கிறான். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். பூர்ண அச்சல சமுத்திரவற்றி, பூர்ணமாகவும் சலனம் இல்லாதமாகவும் இருக்கக்கூடிய சலம். சாதாரண ஜலத்தை அசையாம இருக்கக்கூடிய ஜலம்னு சொல்லலாம். ஆனா பூர்ணம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த திருஷ்டாந்தம் பொருந்தலை. சலனம் இல்லாத ஜலம்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஜலத்தை கூட ஜலம் அசையாம இருக்கக்கூடிய ஜலம் போல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பூர்ணம்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பரிச்சின்னமா தானே எனக்கு தெரியுது. சமுத்திரம்னு சொன்னா நமக்கு அக்கறை எல்லாம் ஒன்றும் தெரியல. அதோட ஜலத்தை பார்த்தா அப்படி அப்படின்னு தெரியுது. அப்படியே அபரிச்சின்னமாவே இருக்கணும்னு இல்லை, அபரிச்சின்னத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் தானே. அதனால பூர்ணமாகவும் அப்போ ஒரு கல்பனை, அந்த சமுத்திரம் அலை இல்லாமல் அச்சலமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது திருஷ்டாந்தமாகும். பூர்ணமாகவும் அச்சலமாகும். அச்சலமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுவாய் சொல்லணும், வந்துட்டே இருக்கும், ஆழகம் வந்துட்டே இருக்கும். அலை இல்லாத நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் எப்படி இருபுறமும் இருந்தால், சில இடத்துல அந்த மாதிரி உபமானம் சொல்றது உண்டு. விஸ்வரூபம் காண்பிச்சாரு அர்ஜுனனுக்கு, அதோடைய பிரகாசம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டு ஒரு உதாரணம் சொல்றது கேட்கிறேன். இந்த சூரியன் உதிக்கிறது ஆகாசத்துல ஒரே சமயத்துல இது சூரிய சகஸ்திரத்தை தவே யுகவ துஷிதா, ஒரு 1000 சூரியன் ஒரே நேரத்துல உதிச்சிருந்தால் அப்ப எவ்வளவு பிரகாசம் இருக்கும் கல்பனை பண்ணி பார்த்து. அப்ப அந்த மாதிரி ஒரு சமயம் அங்க அப்படி இருந்து ஒரு சமயம் ஒதுக்கி இருந்தால் கல்பனையா ஒதுக்கியதேன்னு வச்சிருந்தால் அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? அந்த பிரகாசத்தை ஒரு சமயம் திருஷ்டாந்தமா சொல்ல போனால் சொல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி பூர்ணாச்சல சமுத்திரவர்த்தி. அதை போல அவன் இருந்து ஏவம் சமாஹிதோ யோகி ஸ்ரத்தா பக்தி சமன்விதா ஜிதேந்திரியா ஜிதக்ரோஷா பட்டே ஆத்மானம் அசிதை. இந்த 4 வரை இருக்கு, அதை வாசித்து அகம் ஆத்மா சாட்சி கேவலக சின்மாத்திர ஸ்வரூபம். ஓங்காரா அகம் ஏவ. அந்த அகம் அகம்னு சொன்னா அந்த கரணம் எடுத்துக்கூடாது. அந்த அகங்கிறது ஆத்மா. எந்த ஆத்மா? சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா. சாட்சி அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ரெட்டாவா இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு சம்பந்தப்படாத, அதனால சாட்சி. அதனால கேவலான்னு சொன்னா சின்மாத்திர ஸ்வரூபா, என்னுடைய ஸ்வரூபம் வெறும் சைத்தன்யம் தான், சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம்னு விசேஷமா சொல்றது ஒரு விசேஷனம் போட்டு அது என்ன அப்படின்னு கேட்டா எதை வியாபாரம் பண்றதுக்காக இப்ப பேச வேண்டியிருக்கு. நான் அஜ்ஞானம் நாபி சத்காரியம். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பிரவிலாபனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமோ அந்த பிரவிலாபனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே 2 வார்த்தையில சொல்லணும்னா அஜ்ஞானம் அஜ்ஞானச்சாரியம். அஜ்ஞானம்ங்கிறது காரணம், அஜ்ஞானத்திலேருந்து வந்த ஸ்தூலம்
ரெண்டு இருக்காங்க. அது ரெண்டையும் வியாபித்து பண்றதுக்காகத்தான் திருப்பி திருப்பி கேவலகா சிம்மாத்திர ஸ்வரூபா சித்தகா அப்படின்னு அஜானம் நாபிதத்தாய். அஜானமும் நான் இல்லை, என்னோட அது இல்லவே இல்லை. அஜானமே இல்லைன்னு சொன்னா அஜான காரியம் இருக்குமா? அதுவும் இல்லை. கிந்து நித்திய சுத்த புத்த முக்த சத்திய ஸ்வபாவம் பரமானந்த அத்வயம் பிரத்யூத சைத்தன்யம் பிரம்மைவாகமஸ்மி இது அபேதேன அவஸ்தானம் சமாதி. இது சொல்லப்பட்ட சமாதி. இப்ப எந்த பிரம்மம்? நித்திய சுத்த புத்த முக்த சத்திய ஸ்வபாவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய பரமானந்த அத்வயம், இப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபம், அதுவும் பிரத்யூத சைதன்யம். பிரத்யூத சைதன்யம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, தன் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய, யாரு உபாசனை செய்கிறானோ அவனுடைய ஸ்வரூபமாகவே இருக்கு, அவனாகவே இருக்கு. அதான் பிரத்யூதம். அவனை தவிர்த்து வேற எதுவா இருந்தாலும் அது அவனுக்கு பராவிபூதமாகும். இப்ப அவன் ஸ்வரூபம் அவனாகவே இருக்குங்கிறதுக்கான பிரத்யூத சைதன்யம் அப்பேற்பட்ட பிரம்மிவாகம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருப்பது இதுதான் இங்க சமாதி. அகம் சப்தத்துக்கு ஒரு சப்தம் வச்சு அகமே அகம்னு ஒரு அனுகரண சப்தம். நீங்க நேர பார்த்தீங்கன்னா அகம்னு ஒரு சப்தத்துக்கு சப்தம் வராது, அகம் அகமால வராது, அந்த மாதிரி வராது. ஆனா இது ஒரு அனுகரணம். அகம்னு சொல்லப்படுறதே அதிலே அகம்னு தெரியறதே அந்த பிரத்யேகமானது அப்படின்னு சொல்லிட்டா. என்னிடத்துல இருந்து நான் தத்துவமசி பிரம்மாஹமஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி போட முடியா? பிரம்மாஹமஸ்மின்னு பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா, அங்கே விஜயானம் ஆனந்தம் பிரம்மான்னு இருக்கு. பிரஜானம் பிரம்மாங்கிறது அதுக்கே இருக்கு. இதெல்லாம் இப்படியேதான் இருக்கா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா பாருங்க. அப்படியே அயமாத்மா பிரம்மா வித்தியாதி பிரதிமா. தெரிஞ்ச சுத்தின்னு பார்த்தோம்னா அந்த தத்துவமசி இருக்கு, சாந்தோக்கியத்து. பிரம்மாஹமஸ்மிங்கிறது வேற இடத்துல இருக்கலாம். பிரஜானங்கிறது விஜயானமானந்தம் பிரம்மங்கிறதுக்கு பிரதானகத்துல இருக்கு. இங்க ஐதரையும் எடுத்துட்டோம்னா பிரஜானம் பிரம்ம இருக்கு, அயமாத்மா பிரம்மா இது பிரதானகத்துல இருக்கு, இதுலயும் இருக்கு மாண்டோக்கு வித்தியாதி பிரதிமா. ஜீவன் பிரம்மனே தான் அப்படின்னு இந்த இடத்துல இந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் என்னன்னு இப்பதான் தெரியுது. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் மனிதனாகிறேன், அகம் மனுஷியோசி அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க. இப்ப அகங்கிறதும் மனுஷங்கிறதும் ஒண்ணுன்னு நமக்கு தெரியாது. நீலகா கடோ பவதி, கடமானது நீளமாகிறது, நீளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீலங்கிற சப்தத்துக்கு அர்த்தமும் கடங்கிற சப்தத்துக்கு அர்த்தமும் ஒன்னா வேறையா? வேற என்ன சொல்றோம்? சப்தத்துக்கு வேற அர்த்தம், நீல சப்தத்துக்கு வேற அர்த்தம், ரெண்டு சேர்ந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறதுன்னு சொல்றோம். ஏன் விசிஷ்டமான அர்த்தத்தை? அந்த மாதிரி அர்த்தம் இங்க வரக்கூடாது. இப்ப நானாகவும் இருந்துட்டு அது கடம், மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது கடமாக இருந்துட்டே நிலவாகவும் இருந்துச்சு. ஏன் நானாக நான் இருந்துட்டே மனுஷனாகவும் இருக்கேன். அப்ப என்னாச்சு, நானாக இருக்கும் போது அந்த விசேஷமா எப்பவுமே விசேஷம் விசேஷத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா, விசேஷம் இது முதல்ல தெரியறது, தெரியக்கூடிய விசேஷத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து தெரியும். கடன் இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமோ, நீளமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜட்டப்பாடு இருந்தே இருக்கு, இன்னும் ஒரு அம்சம் சேர்ந்தது கூட சேர்ந்தது. எத்தனை எத்தனை நான் விசேஷம் சேர்க்கிறேனோ அத்தனை அந்த விசிஷ்டங்கிறது பிரிக்காதே போகுது. விசேஷம் சேர்ந்து 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 ஏன்? ஆனா இங்க என்ன ஆகும், குறைஞ்சிட்டு போகும். அதுதான் பிரவிலாபனம்னு பேர். இப்ப முன்னாடி இப்ப பிரவிலாபனம் பண்ணிட்டு வரைக்கும் எதெல்லாம் விசேஷமா சொல்லப்பட்டதோ அதெல்லாம் மெதுவா கழிஞ்சிட்டே போகும். அந்த ரீதியில பார்க்கறது இப்ப அகம் பிரம்மா அப்படின்னு சொல்றது நான்கிறது மறைஞ்சு போய் நான் வச்சுட்டு அதை பிரம்மமா ஆக்கல, இந்த நான் மறைஞ்சு பிரம்மமா அப்படி வரணும். அதுக்காக தான் இந்த உபாசனையுடைய தாற்பயமே எழுதலாம். இல்லாட்டா நம்ம இந்த வாக்கியத்தை பார்த்து ஏமாந்து போடுவோம். ஓ நான் அப்படி இருக்கோம்னா அப்படின்னு பிரம்மமா இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு, நான் நானாக இருந்துட்டு பிரம்மம் போல இருக்கு. யாராவது ஏமாந்து விடுவோம், நீ பிரம்மம். ஓ அப்ப என்ன பத்தி தான் இங்கெல்லாம் சொல்லியிருக்கா? பிரம்மம் பிரம்மா உபனிஷத்து எல்லாம் பத்தி தான் சொல்றது அப்படின்னு நான் சொல்லுவான் இல்லையா?
அப்படி ஏமாந்து போகக்கூடாது. இதை பத்தி சொல்லல, அது அப்பாவை பத்தி சொல்லி நான்கிறது இல்லாமல் நான் விரும்பும். நானை வச்சுட்டு நான் விரும்பும் இல்லை. ஐக்கிய சமானாதிகரணிக்கும் அதேதான். பாதாயாம் சமான அதிகரணத்தில் நீங்க படிச்சுட்டு சொல்றேன், நீங்கிறது தப்பு, பிரம்மந்தா சரி அப்படின்னு சொல்றது. ஐக்கிய சமானாதிகரணம் சொல்றதுக்கும் அந்த ஜகதஜகல் லட்சணா பண்ணி அந்த விசேஷணாம்சத்தெல்லாம் விட்டுட்டு அதுல இருந்து எடுக்கிறது சைத்தன்யம் மாத்திரம் தான் இருக்கு. அதனால அது மாத்திரத்துல நிற்கணும். அதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா இத்தியாதி. அதனால இத்தனை ஸ்ருதியுடைய அர்த்தம் இவன் தியானத்துல கொண்டு வந்துட்டான். தியானத்துல இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, தியானத்துல வராட்டா கூட தியானத்துல கொண்டு வந்த அதே விஷயம்தான் இந்த ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட பிரமேயமாக. இப்ப இங்க 53வது ஸ்லோகத்துக்கு வருவோம். ஏவம் சமாஹிதோ யோகி ஸ்ரத்தா பக்தி சமன்விதா ஜிதேந்திரியः ஜிதக்ரோதः பக்தே ஆத்மானம். இப்ப சொல்லப்பட்ட சமாதி தியானம் இருக்கு. இந்த தியானத்துல அவன் நல்லா அபியாசம் பண்ணினானே ஆனால் ஸ்ரத்தா பக்தியோடு இது அபியாசம் பண்ணினவனுக்கு, ஜிதேந்திரியனாக இருக்கிறவனுக்கு, ஜிதக்ரோதனாக இருக்கிறவனுக்கு என்ன ஏற்படும்? பக்தே ஆத்மானம் அது தன்னுடைய சொரூப சாட்சா்காரம். இந்த தியானம் இவனுக்கு வாக்கியத்திலேருந்து சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு உதவியா தியானம். வாக்கியத்திலேருந்து அந்த விஷயத்தை இவன் புரிஞ்சுக்கிறதுக்கு சாட்சா்காரங்கிறது ஞானம் இல்லையா? இந்த ஞானம் வர்றதுக்கு என்ன இடைஞ்சலாக இருந்ததோ அந்த இடைஞ்சலா இருக்கக்கூடிய துவைத சம்ஸ்காரத்தை எல்லாம் மறைச்சு அந்த பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த தியானம் உபயோகம். அதனால இப்படி எவன் தியானம் பண்றானோ அவன் கிட்ட தத்துவமத்திக்கு உபதேசம் பண்ணினா இனிமேல் அவன் ஜடார்னு புரிஞ்சுக்கணும். தத்துவமத்திக்கு சொன்னா நியாயமா என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இவன் ஆரம்பிக்கும். அதுக்காக அந்த முமுட்சுவுக்கு இந்த தியானத்தை உபதேசம். அப்படி இல்லைன்னா இதை நல்லா பார்க்கலாம். அதை ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா என்னுடைய விபரீத சம்ஸ்காரங்கள் தான் அதை இடைஞ்சல் பண்ணுறது. இப்ப சொன்னதை என்னால் புரிஞ்சுக்க முடியல, அதை மாற்றி புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்க வச்சிருது. அதனால எல்லாமே விபரீத சம்ஸ்காரம். விபரீத சம்ஸ்காரம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒழிச்சுட்டான்னா இந்த அபியாசத்தினாலே, அப்போ அந்த வாக்கியத்தினால நேரடியா எந்த வாஸ்தவமான ஞானமோ அதுதானே வந்தாக. அதனால பக்தே ஆத்மானம் அத்விதோஷா ஜிதே. ஆமா, அவசியம் பார்ப்போம். இது விதி இல்லை, தர்சனம் செய்ய வேண்டும்னு ஒரு விதி இல்லை. இந்த மாதிரி பண்றவனுக்கு அது பட்சதி. அங்க கூட தானே சாந்தோட அந்த உபரத்து சமாஷ்டோ பூஸ்வா ஆத்மன்னே வாத்மானம் பட்சத்தின்னு ஒரு சாட்டை, ஆத்மன்னே வாத்மானம் பட்சேன்னு ஒரு சாட்டை. ரெண்டுலையும் பட்சத்தி தான் ஆகும். பட்சே அந்த இதை இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சக்தியை சொல்லும் போது இவனுக்கு இதை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கும் போது லிங்க காரத்தை பிரயோகம் பண்ணலாம். சக்தி லிங்கம் ஒரு சூத்திரம் இருக்கு. இப்ப நான் ஒருத்தனுடைய சக்தியை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப பரிசாலின்னு சொன்னா இப்படி சொல்லலாம். அப்படி கிரிம் சிரதா இந்தியா மலையை முக்கி பார்க்க முடியுமா? முடியாது. சாமானிய படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, அங்க எப்படி வாக்கியம் வருது? அப்படி அந்த மலையை கூட சிரதா இந்தியா, இந்தியாவுக்குன்னா நீ வேதம் செய்ய வேண்டும் அர்த்தம் இல்லை, அவனால முடியும். அவ்வளவு சக்தியா இருக்கு. மலையை கூட தலையால முட்டு பார்க்க முடியும் அவனால அப்படின்னு சொல்ற இடத்துல முடியுங்கிற இடத்துல அந்த சக்தியை சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அவனால இந்த ஆத்மானம் அத்வயம் பார்க்க முடியும், இந்த ஆத்மாவை பார்க்க முடியும் அப்படின்னு. அது விதி இல்லை. இதை பார்க்கக்கூடிய ஒரு யோகியத்தை, சக்தி, சாமர்த்தியம் இப்பேற்பட்டவனுக்கு வந்துள்ளது அப்படின்னு. ஆதி மத்திய அவகானேஷு துக்கம் சர்வமிதம் யதா தஸ்மாத் சர்வம் பரித்யஜ்ய தத்துவனிஷ்டோ பவேத் சதா. இது ஒரு முமுட்சுக்கு உபதேசம். ஆதி மத்திய அவகானேஷு துக்கம் சர்வமிதம் யதா.
இவன் வந்து துக்கத்தை நிவர்த்தி பண்ணிட்டு துக்கம் வேண்டான்னு துக்கத்தை தியாகம் பண்ணிட்டு ஆனந்தத்தை எடுத்துக்கணும்னு பாக்குறான். அப்ப துக்கத்தை தியாகம் பண்றதுன்னு சொன்னா எதெல்லாம் தியாகம் பண்ணலாம்? லோகத்துல துக்கம் இருக்கு, அதை தியாகம் பண்ணணுமா வேண்டாமா? இங்க என்ன சொல்றாருன்னா சர்வம் துக்கம். இந்த லோகத்துல நமக்கு தெரியக்கூடிய லௌகிக வியாபாரம் எல்லாமே துக்கம்தான். இது ஆரம்பத்துல சிலது துக்கமா இருக்கும், அப்புறம் சுகத்தை கொடுக்கும். கிடையவே கிடையாது. ஆதி பட்ச அவசானேட்டு துக்கம். ஆரம்பத்தில் துக்கம் தான், மத்தியிலும் துக்கம் தான், கடையிலும் துக்கம் தான், முழுக்க முழுக்க துக்கம் தான். நம்பாதே துக்கம் அப்படின்னு ஆதிபட்ச அவசானேட்டு துக்கம் சர்வவிதம். எதா அதனாலே சர்வம் பரித்தியாகங்கிறது வைராக்கியம். பரித்தியாகம் பண்றது இருக்கிற அந்த விஷயங்கள்ல வைராக்கியத்தை தான் பரித்தியம். பரித்தியங்க இந்த மூச்சுவாக இருக்கிறவன் தத்துவனிஷ்டோ பவியா. எப்போதும் இந்த தத்துவம் இப்ப சொல்லப்பட்ட அந்த தத்துவம் இருக்கு, அதிலேயே தாற்பயம் கொண்டவனாக இருக்க வேண்டும். தத்துவனிஷ்டம் எப்பட்டே சர்வகம் சாந்தம் ஆனந்த ஆத்மானம் அத்வயம் நதேன கிஞ்சித் ஆப்தவ்யம் ஜாதவ்யம் வா அவசியம். அப்போ கேட்பான், பார்த்து நீ இந்த மாதிரி தத்துவனிஷ்டனாக இருக்க வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்றியே, அவன் வந்து இந்த தத்துவனிஷ்டையா இருந்தான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு இதனால என்ன லாபம், என்ன பலம் வரும் அப்படின்னு கேட்பான். பதிலுக்கு என்ன சொல்றான், அவனுக்கு ஒரு பலனும் வேண்டி இருக்காது. அவன் இந்த நிலையில இருக்கிறவன் எனக்கு ஒண்ணு வேணும்னா கேட்க மாட்டான். வேணும் அப்படிங்கிற எப்போ வருவான், இவனுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாருன்னா தங்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால தானே அது வேணுங்கிற ஆசை வரும். இவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வராது. எப்பட்டே சர்வகம் சாந்தம் ஆனந்த ஆத்மானம். அந்த ஆத்மாவை அவன் தெரிந்து கொண்டு கொள்கிறானோ, ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறான், ஆத்மா எப்படி இருக்கு அவருடைய திருஷ்டியில சர்வகம், அதாவது விபுவாக இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு அவருக்கு இஷ்டமான. சாந்தம், சாந்தம்னு சொன்னா சம்சார துக்கம் எதுல இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லவே இல்லை, அதுதான் சாந்தி. துக்க ரசிகம், சம்சார துக்க ரசிகம். அதுக்கு நேர விபரீதம் ஆனந்தாத்மகமா இருக்கு. இந்த ஆனந்தம் மறைஞ்சு போய் தான் சம்சார துக்கம் அதுல ஏறி இருந்தது, அதை மறைச்சு இதை ஏற்றிருந்தான். அப்ப அது இல்லை, இதுதான் தெரியுது. ஆனந்தாத்மானம் அத்வயம் அவன் இனிமேல் எந்த பலத்தையும் அடைய வேண்டியதே இல்லை. அவன் கிருதகிருத்தினாயாச்சு, அவன் அடைய வேண்டியதெல்லாம் அறிஞ்சாச்சு. ஞானத்தை சம்பாதிக்கிறான்னா ஜாதவியம் அவசியம். கிஞ்சித் தேன ஆப்தவியம் ஜாதவியம் வா அவசிஷ்யதே. ஞாத்வா நேக பூயோந்தே ஜாதவியம் அவசிஷ்யதே. இதை அவன் தெரிஞ்சு விட்டான்னு சொன்னா இனிமேல் அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கி. கிருதகிருத்தியோ பவேத் வித்வான் ஜீவன் முக்தோ பவேத் சதா. ஆத்மன்யேவ ஆரூட பாவக ஜகதேதத் ந வீக்ஷதே. இந்த வித்வான் இப்படி ஞானம் வந்தவன் கிருதகிருத்தியன் ஆகலாம். கிருதகிருத்தோ பவே அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் ஜீவன் முக்தோ பவேத். ஆசா முக்தா ஏவ, அவன் முக்தம் தான், ஏன்னா அவனுக்கு இப்ப பந்தமே இல்லை. ஆனா ஒரு விசேஷம் என்ன சொல்றாருன்னா ஜீவனே முக்த. நம்மளை பொறுத்தவரையில் அவன் வந்து ஜீவிச்சுட்டே இருக்கான், நம்மளோட உயிரோட இருந்துட்டு இருக்கான், விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டே அவன் முக்தனாக, அவனுக்கு பந்தமே. பந்தம் இல்லாத நிலைதான மோட்சங்கிறது. அவன் இப்போதும் மோட்சத்துலதான் இருந்துட்டான், மோட்சம் இல்லை. விசேஷம் என்ன, மற்றவாழ அவனை பொறுத்தவரையில் ஒரு விசேஷமும் இல்லை. எனக்கு மோட்சம், இதுக்கப்புறம் இன்னும் வர வேண்டியிருக்கு, ஒண்ணுமே வர வேண்டியது பாத்தீங்க இருக்கு, வந்து வரத்துக்குள்ள இல்லையே, இருக்கதானே இருக்கு முன்னாடி. ஆக அவன் முக்தம்தான். ஆனா ஜீவன் ஒரு விசேஷம் சேர்த்துக்கலாம், மற்றவாளுக்கு தெரியும். ஜீவன் முக்தோ பிரவேசதா. இவனுடைய நிலைகளை மேல சொல்றார். இவன் சில சமயத்துல ஆத்மன்யேவ ஆரூடம் ஆவான். இப்ப சித்த முன்னாடி தத்துவனிஷ்டா சொன்னாருங்க, அந்த ஆத்மஸ்வரூபத்திலே சில சமயம் லயித்து இருந்துருவான், சகஜ சமாதியும் தான் இருந்துடும். அப்படி இருக்கும்போது ஜெகதேவ அவனுக்கு இந்த ஜெகத்தை தெரியாத, ஜெகத்தை பார்ப்பதே இல்லை, அவனுக்கு ஆத்மா மாத்திரம் இல்லை. கதாச்சித் விவகாரேஷு துவைதம் எத்யபி பஷ்யதி.
போதாத்மம் எதிரேகேன நபஷ்யதி இதன்தான். அதே ஜீவன் முக்தி அவஸ்தையில சில சமயங்கள்ல விவகார காலத்திலே அவன் துவைதத்தையும் பார்க்கும்படியாக நேரிடுறது. துவைத ஞானமும் அவனுக்கு வருது. ஆனால் மற்றவனுக்கு வரக்கூடிய துவைத ஞானமும் இவனுக்கு வரக்கூடிய துவைத ஞானமும் சமானமாக இல்லை. ஏன்? மற்றவனுக்கு வர துவைத ஞானம் அந்த துவைதம் ஒண்ணுதான் தெரியுறதே தவிர ஆத்மா தெரியல இருக்கு. ஏன்? இவனுக்கு எப்படி இருக்குன்னா போதாத்மம் எதிரேகேன நபஷ்யதி. இந்த சிதாத்மான்னு சொன்னோமே, இந்த சிதாத்மாவை தவிர்த்து வேறானதாக ஒரு துவைதமும் அவனுக்கு தெரியும். வேறானதாக தெரிஞ்சாத்தானே அவனுக்கு துவைதம் வரும். பார்க்கறது எல்லாமே சிதாத்மாவோட சேர்ந்துதான் தெரிகிறதே தவிர சிதாத்மா மறைஞ்சு துவைதம் தெரிகிறது இல்லை. லோகத்தை பார்க்கும்போது ஆத்மஸ்வரூபத்தை மறந்து அவன் லோகத்தை பார்க்கறது இல்லை. ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்த்துத்தான் லோகத்தை பார்க்கறான். அதை சொல்லிட்டா இது அன்வயா. எதை பார்த்தாலும் ஆத்மாவாக தெரியும். ஆத்மா கலந்தாவே ஆத்மா சம்பந்தப்படாத ஒரு வஸ்துவை தான் சொன்னா அவனால் பார்க்க முடியாது இல்லையா? தான் எந்த ஆத்மாவை பார்க்கிறோமோ அந்த ஆத்மா சம்பந்தப்படாத ஒரு வஸ்துவை எனக்கு கொஞ்சம் காண்பின்னு சொன்னா மாதிரி வஸ்துவே இல்லை. நான் காட்டுற வஸ்துவை எல்லாத்தையும் ஆத்மா சேர்த்துதான் இருக்கேன். நான் என்ன பண்றது இல்லையா? திறன்வயா இந்து பட்சத்தை நிகழ்ச்சி இம்மோக இந்து விபாகவது. இது எது பரியந்தம்? பிரதிபாத சரீரஸ்ய ததா பிராரப்த சம்சயா. இந்து பட்சத்தை ஜெகத்தை அவன் பார்க்கிறான். ஆனா சிதாத்மா அங்கிதமா பார்க்கிறான்னு சொன்னான். அதுக்கு இவர் அப்படி பார்த்தா என்ன அப்படி பார்க்கறானோ இல்லையோ அப்படின்னு கேட்டாங்க. பார்க்கறான். ஆனா அவனுக்கு அந்த ஜெகத்தானது சிதாத்மாவை காட்டிலும் தனியாக பார்த்தால் பொய்யானது அப்படின்னு செய்வோம். பார்க்கறான் ஆனா பொய்னு பார்க்கறான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா அப்புறம் அது மறைஞ்சு போகும். உண்மை தெரிஞ்சாச்சுன்னா பொய் மறைஞ்சு போகும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொய்ய பார்க்கறான். ஆனா பொய்யாக பார்க்கறதுனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இப்ப ஆச்சு. அப்படி வருமானம் கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் தின்மோக இந்து விபாக வருது. தின்மோகம் ஒரு உதாரணம். இந்து விபாகம் இன்னொன்னு. தின்மோகம்ங்கிறது இவனுக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச மாட்டாங்க. ஆனா ஒரு நாளைக்கு திடீர்னு அவனுக்கு திக்கிலமோ ஒரு கிராமம் ஏற்படும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். புதுசா பரிச்சயமாகாத இடம். இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளேயே பரிச்சயமாகாத ஒரு இடத்துல நுழைஞ்சு விட்டாங்கன்னு சொன்னா அங்க இவனுக்கு தின்மோகம் வந்துருக்கு. எதுக்கு பரிச்சயமாக இருந்ததுன்னா சரி ஒன்றும் பரவாயில்ல. பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போயிட்டான்னா அவன் எந்த திட்ட பார்த்து உட்கார்ந்து இருக்காங்கிறது தெரியும். அதனால தின்மோகம் வருது. வரப்படாதுன்னு சொல்லக்கூடாது. வந்தாலும் அவன் அதை பொய் தெரிஞ்சு விட்டான். தத்துவ ஞானத்தோட சேர்ந்து இருந்ததுன்னா அப்ப அந்த திக்கு அப்படி தெரிஞ்சாலும் கூட அதை சத்தியம் நம்ப மாட்டேன். தின்மோகத்தை விட ஆமதிக்காரர் வேற ஒரு உதாரணம் சொல்றாரு. அது உலகத்துக்கு நன்னாவே புரியும். இப்போ பித்த தோஷத்தினால ஒருத்தனுக்கு நாக்கு ரொம்ப கட்டக்கு. அவன் வெள்ளத்தை போட்டுண்டா கூட கட்டுக்கிறது. வெள்ளம் கட்டுக்குமோ? அவனுக்கே தெரியும் வெள்ளம் கட்டக்காது அப்படின்னு. யாரு பித்ததோட துஷ்டமா இருக்கானே அவனுக்கே தெரியும் வெள்ளம் கட்டக்காது. ஆனா அவனை பொறுத்தவரை கட்டக்கிறது. அப்ப என்னாச்சு? கட்டக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, கட்டக்கிறதுனால அவனை துப்புறான். வேற தியாகா கட்டக்கிறது துப்புறான். வேலையும் பண்ணி வைக்கிறது. கட்டக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்? அது துப்பிடுவான். அந்த வேலை பரியந்தம் அந்த நடக்கிறது. ஆனா அவன் வெள்ளம் கட்டக்குமான்னு கேட்டா கட்டக்குன்னு நம்ப மாட்டான். இப்ப என்னாச்சு? இந்த ஆள் கிட்ட வெள்ளம் கட்டக்குமா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு மாத்திரம் கட்டக்கும் மற்றவாளுக்கு இருக்கும்னு சொல்ல மாட்டான். வெள்ளங்கிறது திருப்பான வசுதான். நான் எங்கிட்ட இருக்கிற தோஷத்தினால எனக்கு கட்டக்கிறது, என்னால சாப்பிட முடியல துப்பறேன் அப்படின்னு. அது கட்டப்புங்கிறத அவன் நம்பலாம். அப்ப என்னாச்சு? கட்டப்புங்கிற உணர்வு வருது, அந்த அனுபவம் வருது, அதனுடைய காரியம் துப்புறது எல்லாமே நடக்கிறது. ஆனா அந்த கட்டப்புங்கிறத அவன் போயிட்டு அதை நம்புறது. வெள்ளம் கட்டப்புன்னு
ஒன்னு அனுபவத்துல வரதே கடுப்பா தெரியுது, அதனாலதானே துப்பறி அப்படின்னு கேட்டா ஆமா, ஆனாலும் அது கசப்பு இல்லையே, அந்த நிலைதான். ஆக இந்த ஜெகத்தை அவன் வந்து பார்ப்பான், பார்த்தாலும் வந்து பிரம்மன் தான் சத்தியம், இது பிரம்ம அப்படின்னு இந்து விபாக வருது. 2 சந்திரனை பார்க்கணும். தோற்றவசாத்து இவனுக்கு ஒரே சந்திரன். அப்புறம் தத்துவம் தெரிஞ்சு போச்சு, ஒரு சந்திரன் தான் இது மாதிரி 2ஆ தெரியுது அப்படின்னு. இனிமேலும் 2ஆ தான் தெரியுது. அந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் தெரியும் இருக்கும். அப்படி தெரிஞ்சாலும் அவன் நம்பலாம். அதனால அவன் ஏமாந்தும் போவான் இல்லையா? ஆக அது மாதிரி ஜீவன் முக்தி காலத்திலே அவனுக்கு துவைத பிரதிசாசங்கிறது ஏற்பட்டு இருந்தாலும் சிதாத்ம பிரதிசாசம் கூடவே இருக்கிறதுனால இந்த துவைத பிரதிசாசத்தை வாஸ்தவம்னு சொல்லி நம்புறது. இதுதான் நிச்சயமா பட்சம். இந்த பிரதிபாகம் எது பரியந்தம் இவனுக்கு வரும்னு கேட்டால், இந்த சரீர பிரதிபாகம் எது பரியந்தம் இருக்கோ அது பரியந்தம் வர வேண்டியிருக்கும். இந்த சரீரம் அவனுக்கு எது பரியந்தம் வருதுன்னு இருக்கும்னு கேட்டா பிராரப்த சங்கீதா. இந்த சரீரம் ஒரு கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கு. எந்த கர்மபலத்தை இந்த சரீரத்துல அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த கர்மபலம் முடிகிற பரியந்தம் இந்த சரீரம் அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் அந்த கர்மபல போகும் பூர்த்தியாகிறதுக்கு இந்த சரீரம் தான் சாதனமாக. அதனால அந்த அது முடிகிற பரியந்தம் இவனுக்கு இந்த பிரதிபாகம் இருக்கு. பிராரப்தம் இருக்கிற பரியந்தம் சரீரத்தை பிரதிபாகா தியாகம். இதுதான் தேவலேசம். இவர் சொல்றதுக்கும் அந்த மாதிரி. இப்ப ஒரு கேள்வி, இந்த வாக்கியம் சரியா அந்த வாக்கியம் சரியான்னு பார்ப்போம். பிராரப்தம் முடியும் பரியந்தம் அவனுக்கு சரீர பிரதிபாகம், சரீரம் தெரியும் அப்படின்னு வரும். பிராரப்தம் எது பரியந்தம் இருக்கும்? இது சரீரம் இருக்கிற பரியந்தம் அவனுக்கு பிராரப்தம். இந்த 2 வாக்கியத்துல எது சரி? பிராரப்த பரியந்தம் அவனுக்கு பிராரப்தம் இருக்கிற பரியந்தம் இவனுக்கு சரீர பிரதிபாகம் இருக்கும், சரீரம் இருக்கும் வச்சுக்கோம். அது பரியந்தமா? அதுவா? இல்லை, சரீரம் இருக்கிற பரியந்தம் அவனுக்கு பிராரப்தம் இருக்கும். இந்த காரிகாரணம் அவர்கள் இருக்கிறோம். இந்த பிராரப்த கர்மாங்கிறது இருக்கு ஒரு உற்பத்தி. இது நமக்கு ஒன்றும் பிரத்யக்ஷ வேண்டியது இல்லை. இது எப்பவுமே அதனுடைய காரியத்தை வச்சு அனுமானம் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நமக்கு சரீர பிரதிபாகம் இருக்குங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா பிராரப்தம். இப்ப சரீர பிரதிபாகம் இருக்கு. நீங்க 2 வாக்கியத்தையும் நான் வந்து தப்புன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபக கேது, ஒண்ணு காரண கேதுன்னு வச்சுட்டா 2 இருக்கு. இங்க சொன்னது என்னன்னா, பிராரப்தங்கிற அந்த காரணம் இருக்கிற பரியந்தம் அவனுக்கு இந்த சரீர பிரதிபாகம் இருக்கு அப்படின்னு சொன்னது. அதை எப்படி நாம எடுத்துக்கணும் கேட்டா, வாஸ்தவமா அதை திருப்பி எடுத்துக்கணும். சரீர பிரதிபாகம் இருக்கிற பரியந்தம் அவனுக்கு அந்த பிராரப்தம் அக்ஷீரமாக இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வச்சுட்டேன்னா தெரியும். 20 ஒரே அர்த்தத்துல கொண்டு போய் ஒண்ணு ஞாபக கேட்டு. இல்லைன்னா பிராரப்தம் இருக்கு இல்லைங்கிறது அது ஒன்றும் தனி தெரிகிற விஷயம் இல்லை. அதனுடைய வேலையை வச்சு சரி காரணமாக அந்த பிராரப்த கர்மா. அது வந்து பிராரப்த கர்மான வித்தியாசம். அங்கே கர்மண்ய கர்ம பத்தி இடத்துல இந்த கர்மா வேண்டாம். சலனாத்மக அசையறது கர்மனா வியாபார சாமானியம் பொதுவான சலனாத்மகமான கர்மம். எந்த வியாபாரமா இருந்தாலும் அது எதுல இருக்குன்னு கேட்டா ஆத்மாவில இல்லை. தான் செய்யறதா அவன் நினைச்சுக்கிறான். ஆனா இவங்கிட்ட அந்த வியாபாரம் எதுவுமே இல்லை. இவனை விட்டு வேற இன்னொன்னுதான் அந்த சலனமே வரும், சரீரத்துலதான் வரும். அதனால இவன் கரோமி அப்படின்னு சொல்லிடுற எல்லாரும் பேசுற அந்த டயத்துல கூட இவன் தன்னிடத்துல அந்த வியாபாரத்தை பார்க்கிறது. கர்மணி அகர்ம ஏற்படும் அதுக்கு அதனால்தான் அந்த இடத்துல ஆத்ம தியானம் தான். ஆத்ம தியானி ஒருத்தம் தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். ஆத்மாவை தெரிகின்றவன் ஒருத்தம் தான் கர்மணி அகர்ம பற்றே அகர்மணி கர்மம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து சரியாக தெரிந்து கொண்டவன். அதனால்தான் பாருங்க அந்த 2 அம்சம் போட்டு கர்மா பண்ணும்போது அந்த கர்மாவை நான் பண்ணல, சரீரம் தான் செய்கிறது அப்படிங்கிறத மாத்திரம் அவன் தெரிந்து கொண்டானேயானால் அதுவே போரும். அவன் ஆத்மாவை பிரித்து புரிந்து கொண்டான். தத்யாத்மா மோசவே அது மாத்திரம் சொல்லலாமோ? 2 சேர்த்து போட்டு அது மாத்திரம் போராது, இன்னொன்று சேர்க்கணும்.
அகர்மணிக்க கர்ம யகா இது தேவையாது. சரீரம் காரியம் பண்ணும்போது ஆத்மா அந்த காரியத்துக்கு ஆளாகலே, அது ஒரு ஆச்சரியம் ஆகலே, சம்பந்தப்படலே அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறாரா? செய்யலேன்னு எங்க சொல்றோமோ, நான் காரியம் செய்யலே அப்படின்னு ஒண்ணு சொல்றானே, அந்த இடத்துலயும் அவன் செய்யலான்னு வேற பார்த்தாகணுமா என்ன? அதை வச்சுமா என்ன செய்யணும்? தேவையாது. தான் ஒண்ணுமே செய்யலே அப்படின்னு அஜ்ஞானி நினைக்கிறான். எப்ப நினைக்கிறான்? இந்த சரீரமோ இந்திரியங்களோ வேலைகள் செய்யறத நிறுத்தி வச்சு, இப்ப பத்தியா நான் பேசாம இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? பேசாம இருக்கேன் பாருன்னு அவன் நினைக்கிறானே, அங்கேயே வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கேயே வேலை நடந்துட்டு இருக்கு. அவன் சும்மா இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கே சும்மா இல்லை அவன். அப்ப என்னாச்சு? அந்த கர்மா அபாவத்தில் அதுல தப்பு வருது. கர்மா இருக்கு. அதனாலதான் ரெண்டு இதோடையும் அந்த பூர்ணமான தத்துவத்தை தெரிஞ்சவனாக திடீர்னு தெரிஞ்சுக்கிறான். அது விவேகம், நல்ல விவேகம். ஏன்னா அது நிறுத்துதுன்னா சரி, அது நிறுத்திருக்கோ அப்படின்னு இல்லை, அது நிறுத்தவே முடியாது. அது தன்னுடைய கர்மாவை நிறுத்தவே முடியாது. எதையாவது ஒரு பண்ணிட்டே தான். இது கர்மாவை இதுவே செய்யாது. ஆத்மாவில கர்மாங்கிறது வரவே வராது. அனாத்மாவை எடுத்துட்டோம்னா அது கர்மாவை நிறுத்தவே நிறுத்தாது. அது நிற்க முடியாது, இது கர்மா செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் விவேகம். அத்தனை விவேகம் வந்தாதான் அவன் ஆத்ம தத்துவம் அப்படி நிச்சயமா அவனுக்கு போன. இவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பிராரம்பம் ஒன்றும் தொடராது. ஆனால் சரீரத்துக்கு நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு, அதை வச்சு நாம யோகத்தை விழுவார்கள் சொல்லணும் இல்லையா? பெரிய தத்துவ ஞானி வந்து அந்த மாதிரி இருக்கு, எப்படி சாப்பிடலாம், வெயிட்டா சாப்பிடணும், இதே பற்றிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன இதுக்கு அடிக்கப்பட்டு பாரத கர்ம உற்சாகி அவனை பொறுத்தவரை. அதனாலதான் அவர் வைகத்தை பார்த்தாலும் சிதாத்மாவே பார்க்கறான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரையும் பார்த்தாலும் அவன் எப்படி பார்க்கறான்? எல்லாருக்கும் சிதாத்மா ஊடுருவி இருந்துட்டு இருக்கிறத அவன் பார்க்கறான் அப்படின்னு. தேகம் தெரியுது, ஆனா தேகம் வந்து ஆத்மாவை காட்டிலும் தனியாக இல்லையே தெரியும். நீங்க அவங்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒன்றும் இல்லை விடுவான், பிராரப்தம் இல்லை. அது கேட்க முடியாது. அது ஏன் பாருங்க, இதுதான் கர்மண்ய கர்ம எப்படி அகர்மண்ய கர்ம அப்படிங்கிறது. இப்ப இந்த தேகம் இருக்கு, தேகத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் தவிர்த்து ஆத்மாவுக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு கிடையாது. இவன் வந்து தன்னை எப்படி பார்க்கறான்? தன்னை ஆத்மாவாக பார்க்கறான். ஏன் தாங்கிறது ஆத்மா. இவனுக்கு என்னைக்குமே பிராரப்தம் இருந்தது கிடையாது. பிராரப்த க்ஷயமாகி அதுக்கப்புறம் இவன் விடுபடுறதுங்கிறது கிடையவே கிடையாது சொல்றேன். ஆனா விதேக முக்தி, சதேக முக்தி, ஜீவன் முக்திங்கிறது ஒன்னும் வித்தியாசம். விதேக முக்தி, ஜீவன் முக்தி இது ரெண்டுமே பரகிருஷ்ணம். இவன் வந்து உயிரோட இருக்கான், ஏற்கனவே எப்படி இருந்தானோ அதே மாதிரி நடக்கிறான், போகிறான், என்னோட பேசலாம் இல்லையா? அர்ஜுனன் கேட்கிறாங்க, அவன் எப்படி உட்காந்துருப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசலாம், சமாதிஷ்டன்னு வேற சொல்லிவிட்டான். சமாதிஷ்டன்னு சொல்லிவிட்டு அவன் நடப்பனா என்ன, பேசுவனா என்ன, உட்காருவனா நிப்பனா எல்லாம் கேட்கிறான். ஆனா அப்படிதான் தெரியுது அவளுக்கு. எப்படி தெரியுறதோ அதுக்கு தகுந்தாப்புலதான் கேட்டா. ஏன் அப்போ நம்ம அவனுக்கு அவனுக்கு பத்தி சொன்னோம். எவன் பார்க்கறானோ அவன் நடக்கிறான், போடுறான், சாப்பிடுறான், பேசுறான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நாம ஒரு பதில் சொல்றோம். இல்லாட்டா அவனுடைய சந்தேகம் யோசியா என்ன சொல்றான், என்ன நடக்கிறான், என்ன ஞானின்னு சொல்றாரு. ஞானினா உடனே பேசாம இருக்க வேண்டியதுதானே, கேட்காம அப்படின்னு கேட்டாங்க. இந்த சரீரம் எந்த கர்மாவால ஏற்பட்டிருக்கோ அது அந்த கர்ம பலத்தை பூரா அனுபவிக்கிற வரை காத்துருக்கோம். அது பரியந்த இந்த விவகாரம் அனுபவிக்கலேங்கிறது யாருக்கு தெரியும்? அவனுக்கு. அவனை மற்றவா அனுபவிக்கிறதாக தான் நினைக்கிறான். அது ஒண்ணும் இல்லை. அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிறது யாரு சொல்லுவா? அவனுக்கு நான் சாப்பிட்றேங்கிறதே இல்லை. ஒரு கடையில தூர்வாசா வந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சாப்பிடுறான். ஆமா, நித்தியோபவாசி அப்படின்னு
எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா பசங்களையும் போட்டிருக்கா வாயில உள்ள போயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு. ஆமா 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 ஏன் எப்படி இப்பதானே எல்லாம் சாப்பிட்டுருக்கா இப்படி போய் சொல்றாரு அப்படின்னு. பொய் இல்ல, அவர் நான் சாப்பிட்றேங்கிற எண்ணமே வரல அவருக்கு. உள்ள போட்டா உள்ள போயிடுச்சு, அவ்வளவுதான். வாயில போட்டதெல்லாம் உள்ள போயிடுச்சு சாப்பாடு அப்படின்னு. அதனால நான் பண்றேங்கிற ஒரு எண்ணம் வந்தாதான் அவன் பண்ணிக்கிறான். அதனாலதான் நீ உதாரணம் சொல்றான். தூக்கத்துல கையை காலை பரட்டி போடும்போது ஒண்ணும் தெரியறது இல்லை, நான் அப்படி பண்ணினேங்கிற ஒரு அபிமானமே இங்க இல்லை. ஆனா நடந்து போயிடுவது ஏன் அந்த மாதிரி இவனுக்கு தான் இவனுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ சுத்தமா தெரியாம இவன் பண்றாங்கிறது இல்லை, ஆனா தான் பண்றேங்கிற எண்ணம் இல்லை. இதுதான் கீதை என்ன சொல்லுது, நைவ கிஞ்சித்தரோமி யுக்தோமன்யேது தத்துவம். இந்த தத்துவவித்து குணா குணேது வர்த்தந்தே, சரியா பாட்டு வேலை அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறானே, தான் பண்றேங்கிற எண்ணம். அதனால என்னாச்சு, இந்த ஆத்மாவுக்கும் அந்த பிராரப்த கர்மாவுக்கும் ஒரு சம்பந்தம். அந்த சரீரம் எந்த கர்மாவால வந்ததோ அதுக்கு வேண்டிய பலத்தை அதை அனுபவிக்கிறது, நல்லதோ கட்டதோ அது ஒழுங்கு அப்படின்னு ஒதுக்கி சொல்றோம். ஆனா மற்றவாளுக்கு அவன் தான் எல்லாம் பண்றான். அந்த பிராரப்த கர்ம பலத்தை சுகதுக்கத்தை அவன் அனுபவிக்கிறான். வேற வழி இல்லை, பசி அவனை வாட்டுறது அப்படின்னு சொல்லி ஆகணும். மற்றவாளுடைய திருஷ்டியில நம்ம ஒரு பதில் எடுத்துக்கிறான். ஆக இப்படி திருஷ்டி பேதத்தை வச்சுன்னா உங்களுக்கு பிராரப்த கர்மா ஒரு இடைஞ்சலாவே இருக்கு. தத்துவஞானத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் மட்டும் இப்ப பாருங்களேன், ஊசியை வச்சு அவன் குத்துறான். குத்தினும் போது அவன் வலிக்கு கையை ஆட்டிட்டான், உடனே கையை நடத்தி விட்டான்னு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அவனுக்கு வலிச்சதுனால அவன் கையை நடத்திட்டான், ஆக அவனுக்கு அந்த உணர்வு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றது இவன். ஆனால் அவனை பொறுத்தவரை உணாக உணர்வு வருது, அந்த கைக்கு வலிக்குது, கைத்தாங்க நடந்து வருவது. அதுதான் இயற்கைன்னு சொன்னா அதுதான் சுபாவம். ஆத்மாவுடைய சுபாவம் இல்லையே, அது ஆத்மாவுடைய உடம்புடைய சுபாவம் உடம்பை சேர்ந்தது. உடம்புடைய சுபாவம் அது உடம்பை சேர்ந்தது, அதுக்கும் ஆத்மாவுக்கு அது சரீரத்தை சேர்ந்ததுதான். அந்த வலிக்கிறதுக்கு இவன் சாட்சியா இருக்கான். வலிக்கிறதுங்கிறத இவன் பாக்குறான். ஆனா அந்த வலியை தண்ணீர்கிட்ட பார்க்க, இந்த வலி எங்க வருது, அவனுடைய அந்தக்கரணத்துல வருது, மனசுல வருது. மனசுல வரத்துக்கு இவன் சாட்சியா இருந்திருக்கான். இவனுக்கு தெரியுது மனசுல இந்த மாதிரி வருது, சுகம் துக்கம் இது எல்லாமே மனசு சேர்ந்தது இல்லையா. அதுல எதுதான் ஆத்மாவை சேர்ந்ததா இருக்கு, ஒண்ணு கூட ஆத்மாவை சேர்ந்தது. அதனாலதான் இந்த சரீர இந்திரிய சஞ்சாதமானது என்ன வேலை செஞ்சாலும் அதை தன்னை சேராதுன்னு தீர்மானம். அதனால அதுக்கு பலத்தை இவன் அனுபவிக்க மாட்டான், அது அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது எந்த கர்மாவால வந்ததோ அந்த கர்மாவுடைய பலத்தை அதை கொடுக்கலன்னு சொன்னா கர்மா அந்த சாஸ்திரத்துக்கு இருக்கும், அந்த சாஸ்திரம் தப்பா போயிடும். இந்த கர்மா பண்ணினா இந்த தண்டனை வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மாற்ற முடியாது. திதிக்ஷாங்கிறது இது முன்னாடியே வேணும், ஆனா இவன் திதிக்ஷா சுபாவ செய்யணும். ஏன்னா அந்த வழியை அவன் தன்னிடத்துல பார்க்க, மனசுலதான் பார்க்கறான். மனசுலேருந்து எப்ப தன்னை பிரிச்சுட்டானோ இந்த துக்கம் எங்க இருக்கு, பிராரப்தனால மனசுல வந்தது, ஆத்மாவோட என்ன வந்தது இன்னும் வர. அதனாலதான் அவன் சில சமயம் பாருங்களேன், தத்துவ நிஷ்டனா இருந்துட்டான்னா இவருக்கு அந்த துக்கமே தெரியாது. இந்த சதாசிவ பிரம்மேந்திரனுக்கு கையை வெட்டினா அவன் பாட்டு போயிட்டே இருக்கு, தேவை சொல்றாரோ இல்லையோ. வெட்டினா வலிக்கணுமா வேண்டாமா, வசம் சொல்றது அப்படி எப்படி வலிக்காம இருக்கும்னு கேட்டாக்கா அவருக்கு அந்த சரீரத்துல அந்த சமயத்துல பிரதிபாசம் வரல, போயிட்டார் ஒரு பதில் கொடுத்தார். ஆத்மாவோட பிரிச்சு விட்டார், தினம் பாட்டு ஓடிட்டு இருக்கு. இது தனி அது தனியில பிடிச்சாதுன்னா ஒண்ணும் வராது. ஆனால் ஒரு சமயம் அவர் வலிக்குதுன்னு சொன்னாலும் அப்பவும் இதேதான் இல்லையா, அப்பவும் இதே. ஏன்னா அவன் பார்க்கக்கூடிய அந்த சுக துக்கத்தை எங்க பார்க்கறான், எனக்கு வந்ததுன்னு பார்க்கறானா, அதை பார்க்க. என்னுடைய சரீரத்துல இந்த தோஷம் வந்தது, இந்த மனசுல வந்தது அப்படின்னு சொல்லிட்டான்னா
ஜீவன் முக்தி இருக்கு. ஆனா அவ அப்படி பார்க்கறாங்கிறது சாஸ்திரம் சொல்லிதான் நாம பார்க்க தெரிஞ்சுக்க முடியும். லோகத்துக்கு தெரியுமா அப்படி? லோகம் வந்து தன்னை போலதான் எல்லாரும் நினைச்சிருக்கு. இப்ப எனக்கு வேச்ச வலிக்கிறதா, அவனுக்கும் வேச்ச வலிக்கிறது, நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா அப்படிதான் அவனும் கஷ்டப்படுறான்னு அவ தெரிஞ்சுப்பான். அப்படி தெரியும் போது இவாளுக்கு ஏன் ஜீவன் முக்தி சொல்லணும்னு சொன்னா, இல்ல ஜீவன் பிராரப்தமா சொல்லணும்னு சொன்னா, இதெல்லாம் லோகத்துக்கு சாஸ்திரத்து மேல ஒரு அவநம்பிக்கை உண்டு. இந்த சாஸ்திரம் எதுக்காக பிராரப்த கர்மாவை சொல்றது, இது சொல்லலைன்னா சாஸ்திரத்துல அவநம்பிக்கை உண்டு. லோகம் பாக்குறது, ஜனம் பாக்குறது, ஏதோ சாமானியப்பட்டவன் அது கஷ்டப்பட்டேன்னா சரி, இவாள்லாம் பெரிய ஞானி, ஆனா இவாளுக்கு அந்த வியாதி வருது, இந்த வியாதி வருது அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? யாருனாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல பேர் கேட்கிறா. அப்ப இது என்ன பதில் சொல்றது? ஒண்ணுமே இல்லாமலே அவளுக்கு அந்த மாதிரி தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னா லோகம் எப்படி நம்பும் இந்த கர்ம பலத்தை? சில சமயம் என்ன ஆகுது, நல்லவாள்லாம் கஷ்டப்படுறா, அந்த கஷ்டப்படுறத பார்த்தால் சுவாமி அவரை நன்னா வச்சிருக்கணும், ஆனா அவர் இந்த மாதிரி பண்றாரேன்னு சொல்லி சில பேருக்கு நம்பிக்கை போகுது. ஆனா சில பேருக்கு நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியல எதனால அவர் கஷ்டப்படுறாருங்கிறது. ஏன் அவளுடைய என்ன கர்மா அவளை அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி பண்றாரு. அது மாத்திரம் இல்லை, பல பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கிறது அவளுக்கு தெரியாதாலும் கூட காரணம் இல்லாம கஷ்டப்படுறது. ஆறு கஷ்டப்பட்டாலும் அங்க வந்து ஏதாவது தோஷம் இருக்குதான் இருக்கிறது. அந்த தோஷம் தெரியாம இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனா தோஷமே இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கிறது கிடையாது. ஏன் அப்ப இதுல இருந்து அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தா தான் அந்த பலத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை கூட வரல. ரெண்டு பேரும் உபயோகப்படுத்த முடியும். அப்ப ஞானி வந்து கஷ்டப்படுறான்னு சொன்னா அப்ப சாஸ்திரத்து மேல உள்ள நம்பிக்கை குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை குறையாம இருக்கணும்னு சொன்னா பிராரப்த கர்மாவால இந்த பலம், அந்த பலத்தை அது கொடுத்துதான் செய்யணும் அப்படின்னு சொன்னோம். பிராரப்த கர்மாவால சரி அவளுடைய கர்மா அப்படி, அதனால இந்த மாதிரி அப்படின்னு சொல்லணும். அதனால அஜானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்தி. அவளுக்கு போதம்னா நம்பிக்கை வரணும். வெறும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை, சாஸ்திரத்தினால அவளுக்கு உள்ள நம்பிக்கையில கொஞ்சம் கூட மாற்றம் வரக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. பிரதிபாக சரீரஸ்ய ததா ஆ பிராரப்த சங்கையா. அதனாலதான் இது பிரம்மசூத்திரத்தையே சொல்லியிருக்கு. முன்னாடி சொன்னார் அந்த தியானம் வந்து கொடுத்துன்னு சொன்னா தததிகமே உத்தர பூர்வாதையோகோ ஆச்சரேஷ வினாசம். முன்னாடி பண்ணிக்கிறது எல்லாம் செய்து விடும், இனிமேல் பண்றதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. புண்ணியம் பாபம் ரெண்டுமே இது சமானம்னு சொன்னாங்க. அப்புறம் நடுப்புற வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா போகையினது இதரே சபைவா சம்பத்தி. இதரேனா பிராரம்பமா இருக்கக்கூடிய புண்ணியம், பிராரம்பமான பாபம், இத ரெண்டையும் இவன் போகத்தினால்தான் கழிக்கிறான், அனுபவித்து தீர்க்கிறான். அப்படி சொன்னாதான் மற்றவாள் அதை ஒதுக்க முடியும். இல்லைன்னா அதையும் வந்து உதவிட்டு இருக்காங்க, மற்றவாளுக்கு நம்பிக்கை போயிடும். ஆமா, அதுவும் போயிடும். அது ஜீவன் முக்தி இல்லாத போச்சுதான். இவன் பாட்டுக்கு பிராரப்தகரமா நல்ல வேலையா ஒரு பிராரப்தகரமாவதாக இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு சாந்தோதயம் சொல்லு. பிராரப்தகரமான ஒண்ணு இல்லை, அவன் ஞானம் வந்து காரணம் அப்படியே போயிட்டான், இதே முக்தி அடைஞ்சுட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜானி கிடைக்க மாட்டான், நம்மளால ஜானியை பார்க்க முடியாது. அதனால ஜானி வேணுங்கிறதுக்காக நமக்கு அனுகிரகம் வச்சுக்கிறது. நல்ல வேலை ஒரு பிராரப்த கர்மாவால ஞானியாக இருந்து ஒருத்தர் கிடைக்கிறாரு பார்க்கறதுக்கு.